வாங்க இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நல்ல எண்ணெய் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் காயட்டுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சோம்பு சேர்த்தோன்னா இது நல்லா கொஞ்ச நேரம் பொரியட்டும். ஏன்னா நல்ல வாசத்துக்காக கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலை நல்லா உருவி வச்சுக்கலாங்க. இந்த நேரத்தில் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரிஞ்சிருச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். அப்போ தான் நல்ல வாசம் கிடைக்கும். வெங்காயம் சின்ன சின்னதாக நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. ஏன்னா நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாகவும் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போது இந்த கறி மசாலா பட்டையில் அந்த பட்டைகள், இலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கிண்டிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா எண்ணெயிலே நல்லா எல்லாமே வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே எல்லாமே குக் ஆகிடும். அதுக்காக தான் நல்லா இப்போயே நல்லா எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த கறி மசாலா பட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த இலை, அந்த பூ, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஒன்று ஒன்றையும் அப்படியே போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா உடச்சி விட்டு போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நுணுக்கி வந்து போட்டுக்கிறோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் எல்லாம்.
இலைகள் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்ல கிரேவியாட்டம் இருக்குது, நல்லா சத்துங்க. ஸோ அதுக்காக தான் ஒன்றையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நுணுக்கி போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வேகட்டும். எண்ணெயிலே நல்லா வெந்தால் தான் நல்லா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி தாங்க. இது வந்து பொட்டைக்கோழி தாங்க இது. அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தும் கூடங்க. எலும்பு யாருக்காச்சும் ஃப்ராக்ஷன் ஆகியிருந்தால் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது நல்லா சீக்கிரமே வந்து அந்த போன் வந்து சேர்ந்துடுங்க. அதுக்காக தான் நல்ல சத்து, நல்ல பலமும் கூட. கொஞ்ச நேரம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு வந்து சேரும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாங்க. ஏன்னா இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லா இடத்துலையும் உப்பு வந்து சேருவதற்காக நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. அப்போ தான் சிக்கன் எல்லா இடத்துலையும் நல்லா உப்பு வந்து சார்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூளில் வந்து சோம்பு ஜீரகம் இது எல்லாமே வந்து சேர்ந்து அரைச்சது தாங்க மல்லிப்பொடி. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து பெரிய ஸ்பூன் அளவுக்கு தான், பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூனு. ஏன்னா நம்ம தேவையான அளவு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கும், பெரியவங்க சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. கிரேவி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே வந்து நம்ம வெந்து இருக்கிறதுனால கிரேவி மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அப்போ தான் நல்லா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே வெந்ததுனால போதுங்க. இந்த ஸ்டேஜில்